இன்னைக்கு எண்ணெய் ஒரு 3/4 கிலோ மட்டன் குழம்பு செய்யறோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். இதுல பட்டை, இலை, பூவு, ஸ்டார் பூ, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக பட்டை கொஞ்சமா வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் தாளிக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இதுல 3/4 கிலோக்கு ஒரு 1.5 டீஸ்பூனு மிளகு, 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் நம்ம மசாலா. தக்காளி மட்டன் குழம்புக்கு ரொம்ப சேர்க்க கூடாது, கம்மியா தான் போடணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி பேஸ்ட் மட்டன் எடுத்து போட்டுடலாம். மட்டன் போட்டு வதக்கியில உப்பு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி விடும். உப்பு போட்டோம்னா அந்த மட்டன்ல இருக்க தண்ணி வெளியில வராது. அதுக்காக கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் உப்பு போடணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதை போட்டு நம்ம நல்லா கிளறியாச்சு, கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இந்த மட்டன்ல உள்ள தண்ணி பூரா வெளியில வரட்டும். தேங்காய் போட்டா போதும். மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் நம்ப போட்டா திகட்டினாப்புல இருக்கும். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா போட்டா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். மட்டன்ல நல்லா தண்ணி வச்சிருச்சு. இந்த பக்கம் சுடு தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம். பச்சை தண்ணி ஊத்துனா மரத்தாப்புல சீக்கிரம் வேகாது. அதுக்காக சுடு தண்ணி ஊத்துனோம்னா சீக்கிரம் வெந்துடும். மட்டனுக்கு நம்ம எவ்வளவு குழம்பு வைக்க போறோமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து, உங்களுக்கு குக்கர் எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சுக்கலாம். எனக்கு 4-5 விசில் தான் வேகும். நம்ம வேக வச்சுக்கலாம். மட்டன் வெந்துச்சு. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் சூப்பு கொடுக்கணுன்றவங்க இந்த கண்டிஷன்ல நம்ம சூப் எடுத்து குடிச்சுக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு குழம்பு தேவை அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு தக்கன தனி மிளகாத்தூள். எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமா தான் சாப்பிடுவோம். அதுக்காக நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்க கம்மியா சேர்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்ப நாங்க மொத்தமாயே மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோம். சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் சேர்ப்போம். நான் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ அதுல ஒரு 1.5 ஸ்பூன் போட்டா போதும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா எல்லாம் தனியா வேற அரைச்சு சேர்த்துருக்கோம். அதனால அது ஒரு 1.5 ஸ்பூன். பொடி வாடை போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். வாடை போயிடுச்சு. பொடி வாடை போயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா 3 போட்டு அரைச்சி தேங்காய் போட்டு ஒரு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. எந்த குழம்போ பொரியலோ எதா இருந்தாலும் தேங்காய் போட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதோட தன்மை மாறிடும் சொல்லுவாங்க. கொதி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழையில தூவி
இறக்கிட வேண்டியதான். அவ்வளவுதான், மட்டன் குழம்பு ரெடி.